சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரெசிபி பிடிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ரோட் சைட் போகும்போது இந்த ரெசிபியை பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக எல்லாருமே இதை வாங்கி ட்ரை பண்ணுவோம். இந்த ரெசிபி, அதாவது சிக்கன் மோமோஸை வீட்டில் எப்படி சுவையான ஒரு மோமோஸ் சட்னியோட செய்யலான்னு பார்க்கலாமா? ஸோ இந்த ரெசிபி நான் வந்து மைதா எடுத்துருக்கிறேன். மைதாவோட கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி ஒரு சாஃப்டான டவ் கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் கை வச்சிங்கன்னா உங்களுடைய கையில் வந்து அந்த மாவு வந்து ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு 20 to 30 minutes. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள ஸ்டஃபிங்க்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா புதுசாக நறுக்கின வெங்காயம், அதோட கொஞ்சம் இஞ்சியையும் வெள்ளைப்பொடியும் நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிட்டு மின்ஸ்டு சிக்கனையும் நல்லா வாஷ் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் குக் பண்ணுங்கள். சிக்கன்லேருந்து உங்களுக்கு வாட்டர் ஊஸ் அவுட் ஆகும். இந்த வாட்டர் வந்து ஒரு 3/4 வந்து ட்ரெயின் ஆகட்டும், அதாவது அப்சர்வ் ஆகட்டும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ப நான் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சில்லி பவுடர், மஞ்சத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே வச்சுட்டு கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இன்னொரு சைடில் இந்த மைதாவை நல்லா வந்து ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பவுல் சர்க்கிள்ஸில் ஷேப்பில் எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து ஷேப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இந்த ஸ்டஃபிங்கையும் உள்ளே வச்சுட்டு ஒரு 2 ஷேப்ஸை நான் வந்து இன்னைக்கு ஸ்டஃபிங்க்கு வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு 10 to 15 minutes ஸ்டீம் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுடைய மோமோஸ் சூப்பராக ரெடி ஆயிடும். அது மோமோஸ் சட்னி வந்து வச்சு சாப்பிடும் மோஸ்ட்ல அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.